ஆகாச மேகத்தனா ஆயா விரிச்சு வைப்பேன் உங்கடியணியில் தூங்க உங்காட்ட வரவரப்பே உன்னோட உறக்கத்தில் கனவாக நான் வருவேன் கண்ணத்தின முத்தண்ணன் ஆரோட பேசிடுவேன் என்னென்னவ சொல்ல நடத்தே சந்தனத்தை மட்டும் படித்தேன் கட்டி முடிச்சு உன்னை கொஞ்ச போலாம் ஆள எண்ணி போறா ஆள எண்ணி நாளே அத்தே ஒரு தாலி தர வாங்கினார் அண்ணன் கோடி உன்னை தேடி அது பக்கம் நான் போய் பார்த்த போது அங்கே வந்தார தெடி பூ போல பூத்து சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா செய்யறதையா நானே அண்ணம்மா செய்யறதையா சிரிக்க கண்டீனே முத்தானே முத்தம்மா போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பார்ப்பா பாப்பா பாப்பா போய் வரவா என்றால் ஏக்கத்துடன் பார்ப்பா நான் திரும்பி வருவரை கரையினிலே நிற்பாள் உணவு இல்லை உறவு இல்லை உணர்வின்றி உறவின்றி வாடுவா என் முகத்தை பார்த்தே துள்ளி துள்ளி வருவா அன்பான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவா சொக்கி சொக்கி நிற்பாளே சொக்க தங்க போலே சிரிக்க கண்டே முத்தமா கண்ணமா கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரைய மண்ட மேல கொண்ட ஓட்டு சாமியாரைய மண்ட மேல கொண்ட ஓட்டு சாமியாரைய கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரைய மண்ட மேல கொண்ட ஓட்டு சாமியாரைய எந்த ஊரையா எந்த ஊரையா எடுத்து மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரு? இது என்ன கொண்டை? இது சைடு கொண்டை. ஏய், நான் கொண்ட போட்டிருக்கேன்னா காரணம் இருக்கு. ஐயா, நானும் கொண்ட போட்டிருக்கேன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. இதுக்கு ஜடாமகுடம்னு இதுக்கு பேரு. இதுக்கு வந்து சைடு கொண்டைன்னு பேரு. இதுக்கு ஜடாமகுடம்னு பேரு என்ன? ஐயா, உங்களுக்கு அது ஜடாமகுடம். சரி, இது சைடு கொண்டை. ஏன் மாறி உள்ள தலைக்கு மேல கொண்டப்பட்டவன் பல பேர் இருக்கான். ஆமா, ஒன்று அகத்திய மாமுனிவன் முனிவர் தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அவர் தலைக்கு மேல கொண்டப்பட்டிருக்கார். திருவள்ளுவர் 1300 அடுத்து சொல்லுங்க. அடுத்து இங்கதான் சொல்ல வந்திய வள்ளுவர் போட்டது கொண்ட. ஆமா, வள்ளுவர் எது கொடுத்தார்? வள்ளுவர் வந்து திருக்குறளை கொடுத்தார். திருக்குறள் மொத்தம் எத்தனை? 1330 குறள். சபாஸ், 1330 குறள். 30 இல்ல 30. அதே 30 சொல்லு. ஆமா, 1330 நூல்ல 30 குறள். 1330 திருக்குறளை வள்ளுவர் கொடுத்தார். எத்தனை அதிகாரம்?
அது 133 அதிகாரம். சாபாஸ் கைகுரா. எங்க தனியத்தூர் பள்ளிக்கூடத்துல படிச்சியா? அம்மா இங்க படிச்சா? தனியத்தூர் தான். ஆமா 133 அதிகாரம். எத்தனை பால்? அது வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 பால். என்னென்ன பால்? எருமை பால், பசும்பால், சாக்கெட் பால். சரி எருமை பால் இருக்கு, அறத்து பால், பொருள் பால், காமத்து பால். நான் கேக்குறேன், எருமையில கறந்தா எருமை பால், ஆமா மாட்டுல கறந்தா மாட்டு பால். மாட்டு பால் சொன்னிய சாக்கெட்டு பால் பண்ண என்ன? அது வந்து இது யாராது? தம்பி கோவக்காரனா இருப்பான் போறக்கியா? வா, நானே உலகமெல்லாம் சுத்துற சாமியாரு, நீ கோவப்பட இங்க வா. அவன் போட்டிருக்கான் கொண்ட, நீ போட்டிருக்க பட்ட. மந்திரமாவது நீரு. அடுத்து என்ன? அடுத்து எனக்கு நான் தெரியும். நீங்க வாட்டுக்கு வந்துட்டு நீரு, அப்புறம் மேல நாங்க போறது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலாவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது திரு ஆலவாயான் திருநீருடான். இப்படி திருநீருக்கு மகிமை இருக்கிறது. நீங்க திருநீர் பூசிருக்கீங்க, இவர் கொண்ட போட்டிருக்காரு, நான் கொண்ட போட்டிருக்கேன்னா ஐம்புலன், ஓசை, ஒளி, ஆட்டம், சுவை, ஊரு அப்படி 5 அடக்குனா நான் யானி. நீங்க நானி நோனி எது எது? ஐம்புலன் அடக்கினால் நான் ஞானி. முடிவெட்ட காத்து இல்லாம கொண்டு ஓடுறியா நாட்டாம? சரி, ரொம்ப சிறப்பு. வாங்க இப்ப இது குறிஞ்சிடலாம். ஆமா, இங்க ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம் நடக்குது? விட்டா 5, விட்டா 5, வந்தா 15, விட்டா வந்தா 15. பண்டுதான் வருது உள்ள இருந்து. காலையில 9 மணிக்கு நீ படுக்கிறவன் 4 மணிக்கு தான் எந்திரிக்கிற. மத்தியானம் சோறு சாப்பிடறது இல்ல. ஆனா உன் வயிறு மத்தியானம் சோறு சாப்பிடலன்றீங்க. அவன் சொல்ற ரூம்ல இருக்கவங்களுக்கு பூரா சாப்பாடு அவன் தான் வாங்கி தரணும்ன்றியா, உங்களுக்கு சேர்த்து. இவர் பெரிய தர்ம பிரபு. உண்மையிலே நானும் பார்த்துட்டேன். என்னன்னாலும் உங்களுக்கு செலவு பண்றான்னு இங்க ஒரு ரூமுக்குள்ள இங்க கொட்டைக்குள்ள வந்தா காலையில நீ கொடுத்த 300 ரூபாயை புடிக்கிட்டு விட்டுட்டாயா? கேளியா கதைய? இவர் தர்ம பிரபு. ஆமா, விட்டா 5 டான்னா, சரி, வந்தா 15 டான்னா. ஆமா, விட்டா 5. எதுல விட்டா 5? வந்தா 15 தானே. எதுல விட்டா 5? ஏங்க விட்டா 5 அண்ணே, அந்த விட்டம்ல 5. விட்டா 5டா என்ன? எதுல விட்ட? உன் தம்பி சொல்றாரு, முதல்ல உங்க உறவு முறை தெரிஞ்சுக்கணும். இவர் உனக்கு என்ன முறை வேணா? எங்க அண்ணே சபாஸ்ரா. தம்பி உடையான் படைக்கு வந்தான். மூத்தது மோள, ஆமா, இளையது காலை. மூத்தது மூளையா இருந்தா இளையது காலையா இருக்க பத்தியா? அதான் உண்மை. இவர் வந்து உனக்கு அண்ணன். ஆமா, இவர் அண்ணன்னா அவர் உனக்கு ஐயா. இவரு அண்ணன். அண்ணன் என் தங்கச்சி அவர் கட்டிருக்கு. என்னடா 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 சொந்தக்கார ஊர்ல எல்லாம் அப்படி சொல்லாத முட்டா போல. டேய் டேய், நமக்கு சொந்தமா முக்கியம், காசு என்ன சொல்லுவாங்க? சொந்தமா முக்கியம், காசு முக்கியமா? சொந்தம்ல இல்லப்பா. இவர் உனக்கு அண்ணன் முறை. ஆமா, சரிதானே? இப்ப உனக்கு அண்ணன் முறைன்னா இவர் பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி. ஆமா, ஓ பொண்டாட்டி இவருக்கு என்ன வேணும், இவர் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? எங்க 2 பேர் பொண்டாட்டியுமே எங்க பொண்டாட்டியே இல்ல. பொண்டாட்டி இல்ல, அங்க இருந்து ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். ஏய், வீடு வரை உறவு, ஆமா, காடு வரை பிள்ளை, வீதி வரை மனைவி. ஒண்ணு தெரிஞ்சுக்கடா. காரணம் என்ன தெரியுமா? சரி, அப்பா கடமையை சொல்லுவாரு, ஆமா, அம்மா அறிவுரை சொல்லுவா. ஆனா பொண்டாட்டி தாண்டா கடைசி வரைக்கும் தான் கூடவே இருப்பா. உனக்கு தெரியுமா? உனக்கு ஒண்ணு, எங்கேயோ பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை, சரி, அப்பனை விட்டு ஆத்தாவை விட்டு அண்ணன் தம்பியை விட்டு அந்த வீட்டை விட்டு ஒரே ஒரு முடிச்சுக்கு கட்டுப்பட்டு கணவனே கெதின்னு இருக்கா பாத்தியா? அவள் தான் உலகத்தில் சிறந்தவள் மனைவி. இப்ப சொல்லு, எதுல கொண்ட வெட்டிய? 5 அண்ணே, காரைக்குடியில வெட்டியா, இல்ல திருவாரூர்ல வெட்டிட்டியா, இல்ல கைகாட்டில வெட்டியா? வாங்க, நீங்க சொல்லுங்க. வாங்க, நீங்க நல்ல மனுஷனே, நீங்க பெரிய படிப்பாளி எனக்கு தெரியும். ஆமா, எனக்கு வாத்தியாரே வருங்க. வாத்தியாரா? பரவாயில்லையே, தெரியுது. பாக்கல, நான் முடிய பாக்கல கண்டுபிடிச்சிட்டேன்டா. உனக்கு ஒரு மயிரும் தெரியாதுங்கிறது தெரியும். சொன்னா அப்படியே ஏய், அதான்டா பாவனை. பாவனை இருக்கணும்ல. வாத்தியார்ல டீசென்ட்டா இருக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல? பாத்தியா எப்படி எப்படி தலைய வச்சு எப்படி வச்சிருக்காரு பாரு. அதான்டா வாத்தியாருடைய தன்மானம். நீங்க தானே காட்டுக்குள்ள தெரியற மாதிரியா கொண்ட ஓடு? நீங்க தானே வாத்தியாரு? யாரு நீங்க? ஆமா, கொஞ்சம் வாங்க. யோ, நீங்க வாத்தியாரு. கட்டம் இருக்குல்ல, கட்டம், கட்டத்துக்கு எத்தனை மூளை? கட்டத்துக்கு 4 மூளை. சபாஸ். ஏ வாத்தியாரா, வாத்தியார் வாத்தியார். அப்ப கட்டத்துக்கு 4 மூளை. ஆமா, முக்கோணத்துக்கு எத்தனை மூளை?
ஐயே நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா சார்? நான் தெரியும், எனக்கு தெரியாதுப்பா. புக்கு வாங்கி படிக்கணும். நாங்கெல்லாம் ஒரு புக்கு 998 ரூபா. நீ பாட்டுல ரேட்டை கூட 3 ரூபா கூடடா. சரி 3 ரூபா கூட, அப்ப எவ்வளவு? இது அவரு சொன்னாரு ஒரு விலைய, நீ 3 ரூபா கூட. அம்மா எவ்வளவு? 992 ரூபா, 995 ரூபா நான் தானே வாங்கினேன். ஓ, அந்த புக்கு ராமாயணம் தெரியுமா? தெரியும். அதுல 6 காண்டம் இருக்கு. ஆமா. எத்தனை காண்டம் இருக்கு? 6 காண்டம். என்னென்ன காண்டம் தெரியுமா? அண்ணே சொல்லுண்ணே. அண்ணே எங்களா எதுக்கு எடுத்தாலும் என்னையே தானே கேள்வி கேட்கிறாரு. நீங்க தான் படிச்சிருக்க. இல்ல அவரு போயிட்டாரு, நீங்க வாங்க வாத்தியார. அப்ப முக்கோணத்துக்கு எத்தனை மூளை? முக்கோணத்துக்கு 3 மூளை. சபாஸ், வாத்தியார்னா வாத்தியார் தான் ஐயா. சரி, உங்க மண்டை முக்கோண வடிவமா இல்ல சதுர வடிவமா? இது முக்கோணமும் இல்ல சதுரமும் இல்ல, வட்டம். உருண்டை. உருண்டை வட்டம். உருண்டையும் வட்டையும் ஒண்ணுதான். சரி, வட்டத்துக்கு எத்தனை மூளை? வாத்தியார் பேசிக்கிட்டு இருக்காரு, பேசாம நீ சொல்லுங்க தலைவரே. கட்டத்துக்கு வைத்த கலக்குதா? சாமி, வட்டத்துக்கு மூளை இருக்குமா, முக்கோணத்துக்கு மூளை இருக்கும். அப்படி இருப்படும். இப்ப உங்க மண்டை இருக்குல்ல, வட்டமா இல்ல முக்கோணமா இல்ல சதுரமா? இது மண்டை வட்டம். வட்டம் தானே. அப்ப வட்டத்துக்கு மூளை இருக்கா இல்லையா? இல்ல. வட்டத்துக்கு எப்படிங்க மூளை இருக்கா? அப்ப உன் மண்டையில மூளை இல்ல. இல்லையே. என்னடா அது? சாதாரணமா இப்படி தூக்கி போடுற. அதான் சொன்ன, உயிரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அது ஏன் உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்கணும்? ஐயா, உசுரை கொடுக்குற சாமிக்கு ஏன் மசுரை கொடுக்கணும்னா? அண்ணே, உசுரை கொடுத்த சாமிக்கு ஏன் மதுரை கொடுக்க சொல்றேன்? ஏன் சொல்றேன்? ஒரு கையை வெட்டி கொடுக்கலாம், திருப்பி முளைக்காது. சரி. ஒரு காலை கூட வெட்டி கொடுத்துருக்கலாம், அது திருப்பி தழுக்காது. இதெல்லாம் முளைக்காது, திருப்பி தழுக்காது. இந்த முடியை வெட்டி கொடுத்தா திருப்பி திருப்பி முளைக்கும். சரி. உசுரை கொடுத்தா தலையில முளைச்சா அது என்ன மயிறு? மண்டையில முளைச்சா மண்டை மதுரு. சபாஸ். இந்த புருவத்துல முளைச்சா? புருவத்துல முளைச்சா புருவ மதுரு. முகத்துல முளைச்சா? வீதியில முளைச்சா வீச மதுரு. நெஞ்சில முளைச்சா? நெஞ்சில முளைச்சா நெஞ்சு மதுரு. ஏய் சொல்லுடா. சாமி, உங்களுக்கு அவனை பத்தி தெரியா? அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன். ஓ, அப்படி ஒரு எழுத்து இருக்கா? அம்மா, அந்த படிப்பு யாருமே படிக்க முடியாது. நீங்க வாங்க வாத்தியார. சாமி கேட்டானா பதில் சொல்லணும். எதுக்கு வந்திருக்க? அதத்தாயா சொல்றேன். நெஞ்சில முளைச்சா நெஞ்சு மதுருன்னு சொல்ல விட மாட்டேன் சாமி. வாத்தியார் சொல்லட்டும்டா. ஐயா, சொன்னா நம்மளே அடிப்பாங்க. அடிப்பாங்களா? வாத்தியார் தானே அடிப்பாரு. எதுக்கு அடிக்கிறாங்க? சாமி கேள்வி கேக்குறா, நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதானியா, கேள்விக்கு பதில். மண்டையில முளைச்சா மண்டை மதுரை. சாபாஸ்ரா. மதுரைதான். புருவத்துல முளைச்சா புருவ மதுரை, அதுவும் மதுரைதான். ஆமா. இது நெஞ்சில முளைச்சா நெஞ்சு மதுரை. ஏய், இவன் போடா. ஆமா, ஏதோ சொல்ல அண்ணே, நீ சொல்ல வர்றதுக்கு அவங்களுக்கே தெரியுதுண்ணே. என்ன தெரியுது? நீ குறுக்கெழுத்து படிச்சிருக்கோம் தெரியுது ஐயாவுக்கு. அந்த நம்ம மருத மாதிரி மருத அவர் தூக்கிட்டாரு. அதான் சொன்ன, உயிரை கொடுத்த சாமிக்கு மயிறு கொடுக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்ப விட்டோம்ல, அதான் எதுல விட்டிய? அந்த அந்த பொந்துக்குள்ள. பொந்துக்குள்ளையா? சரி, பொந்துக்குள்ளன்னு சொன்னீங்கல்ல. அம்மா, ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. சரி. ஒரு பொம்பளை புள்ள வந்தா, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா. சரி. எதுவும் வேணாம்னு அவர் சொன்னாரு. இல்லையா, ஏதாவது கேளுங்க நான் தர்றேன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை சொன்னான். ஆமா, கேட்கும்ல பொம்பளை பிள்ளை. அதுக்கு அவர் சொன்னாரு, 2 பந்தும் ஒரு பொந்து வேணும்னு கேட்டாரு. ஐயோ, பொம்பளை பிள்ளைனா அப்புறம் 2 பந்து ஒரு பொந்துதான். இது அதான் சொல்றேன்ல, 2 பந்தும் ஒரு பொந்துதான். 2 பந்தும் ஒரு பொந்துனா என்னன்னு கேட்டேன். அது தெரியாத மாதிரியே கேட்காதியா? தான் சொல்றேன், 2 பந்து ஒரு பொந்துதான். அதுதான் என்னன்னு கேட்கிறேன் உன்ட்ட. அண்ணே, அன்னைக்கு போன பிள்ளை அந்த பந்து பந்தும் பொந்துண்டா நாங்க தெரியாதா? 2 பந்து. நான் சொல்லல ஐயா, சொல்லவாயா? சொல்லு. சொல்ல சொல்லிட்டாரு. என்னையா 2 பந்து ஒரு பொந்துனா? சொல்லியா, 2 பந்து ஒரு பொந்து. அதான் என்ன? என் கேள்விக்கு யார் தாண்டா பதில் சொல்றது? சரி, இப்ப ஒண்ணு இல்ல, உள்ள ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சுல்ல. ஆமா. அந்த புள்ள பேர் என்ன? அது பேர் வந்து இருள. அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து, சரி, அது என்னங்கறத என்கிட்ட கேட்டு சொல்றீங்களா இல்ல? ஐயோ, பிரச்சனை கிளப்பாதீங்க. 5 வந்தா
15 சொன்னாரு. அந்த கேள்வி பதில சொல்லுமா? அதான் சொல்லு ஐயா. விட்டா 5. ஆமா. வந்தா 15. ஆமா. அதுதான். விட்டா 5. ஆமா. வந்தா 15. இல்ல என்ன நஞ்சு. ஐயா விட்டா 5. சரி. கையை விடுறோமா? 5 விரலையும் விடுறான். எங்க விடுற? பொந்துக்குள்ள. ஓ, அப்ப 5 விரல பொந்துக்குள்ள விடுற. சரி, விட்டா 5. ஏத்துக்கிறேன் கதையை. வந்தா 15. அதுதான். இது உள்ள விட்டு எடுக்கிற 15 வருதுல. அதான் விட்டா 5ன்னா 5 விரல விட்ட. ஆமாங்க. பொந்துக்குள்ள கையை விடுறான். விட்டா 5. அப்புறம் எடுத்தா 15 தானே. அதான் என்ன 15ன்னு கேட்டேன். நண்டு பொந்துக்குள்ள கையை விடுறான். ஓ, நண்டு பொந்துக்குள்ள. ஆமா. சரி, நண்டு பொந்துக்குள்ள விடுற. ஆமா. விட்டா 5. நண்டுக்கு எத்தனை காலு? நண்டுக்கு வந்து 10 காலு. விட்ட விரல் எத்தனை? 5. மொத்தம் எத்தனை? அதான் 15. வந்தா 15. சபாஸ். இல்லைன்னா நஞ்சு. அதான் உண்மை. எப்படி? நண்டு இல்லைன்னா நம்ம அதோட விஷம் தேவை. இவ்வளவு கால காரணம் இருக்கிறது. ரொம்ப சிறப்பு. ஆமா, இந்த இடத்துக்கு என்ன வந்திருக்கீங்க? ஐயா, இங்க காவல் பாக்குறோம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. இந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. குறிஞ்சி. இந்த பக்கத்து ஊருக்கு தெரியுமா? திருவாடானை. ஆமா. அதுக்கு உண்மையான பெயர் என்ன? திரு ஆடு ஆணை. ஆடு ஆணைக்கு மோட்சம் கொடுத்தான் சிவபெருமான். ஆமா, திருவாடானை. திருவாடானை பேரு. அதுக்கு உண்மையான பேரு அஜகஜபுரம். எப்படி? அஜகஜபுரம். அஜன்னா என்ன? அஜன்னா வந்து ஆடு. கஜன்னா? கஜன்னா யானை. அப்படி சொல்ற. இதுதான்டா சிங்கக்குட்டி. இப்ப ஒண்ணு இல்ல. மாடு சாணம் போட்டா என்ன சொல்லுவான்? மாடு சாணம் போட்டா சாணி. மாட்டு சாணி. ஆடு போட்டா ஆட்டு சாணி. ஆட்டு புளிக்க. ஆடு போட்டா புளிக்க. குதிரை போட்டா குதிரை புழுக்க. குதிரை போட்டா என்ன? குதிரை சாணி. குதிரை சாணியா? அப்புறம் என்ன குதிரை? அப்புறம் என்ன சாமி சொல்ற? சரி, கழுத போட்டா? கழுத விட்ட. விட்ட. சரிதானே. யானை போட்டா? யானை சாணி. யானை சாணியா? ஆமாங்க. சடச்சடச்சேன்னு கொட்டும். சடச்சடச்சேன்னு கொட்டும்ல யானை போடல. சரி, போட்டா கழுவாத சாமி எந்த சாமி? ஐயோ ஐயோ, என்ன வித்தியாசமா இருக்கு. நம்ம மட்டும் எங்க இருந்தே படிச்சுட்டு வந்தாரு. போட்டா கழுவாத எந்த சாமியாவது போய் போட்ட கழுவாத. அதான் கேக்குறேன். போட்டா கழுவாத சாமி எந்த சாமி? நீங்க சாமி நீங்க போங்க, தயவு செய்து. நீங்க ஒழுங்காத நம்ம கேள்வி எடுக்கிறோம். கேள்வி இது ஒரு மூங்கில் ஒளிந்திருந்தான் முக்கண்ண சாமி. ஐயோ, முக்குன சாமி இருக்கான். முதுகடல் பயப்படுத்தான் முகுந்த சாமி. டீ கொண்டு வா. தாய்க்கமலம் மூட்டில் தந்தாள் சாமி. சரி. தடவனை உழவன் தகப்பன் சாமி. இப்படி சாமி இருக்குல்ல. ஆமா, சாமியில பல சாமி இருக்குல்ல. அப்ப போட்டா கழுவாத சாமி எந்த சாமி? அட ஏங்க போட்டா கழுவாத எந்த நாட்டுல இந்த இப்பெல்லாம் போட்டா கழுவாம இருக்காங்க. அண்ணே அண்ணே, நீ போனே டீ குடுக்க கூடாது. ஐயா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கல. டீ குடுக்கறது கொண்டு வந்து என்ன வாட்ச் கிழிச்சு போட்டா நீ டீ கொண்டு வராங்க. ஏற்கனவே அவர் எனக்கு எதுவுமே தர மாட்டாரு. மனசு இறங்கி கிளம்பிட்டார்ல கொண்டு வராரு. அதையும் கெடுத்துட்டு போட்டா கழுவாத சாமி தெரியாது. சொல்லியா சொல்லாம டீ யார் குடிக்க? 2 குடிக்க கூட கொண்டே விடுவாங்க. அதுக்காக நான் உள்ள போய் குடிச்சிட்டேன். எது? உள்ள போய் குடிச்சிட்டேன். உள்ள குடிச்சானே அவருக்கு? அவர் கொடுக்கல, நான் எடுத்துட்டேன். ஊத்தி வச்சிருந்தாங்க, நானா எடுத்துக்கிட்டேன். நல்லா எதுவும் கேட்டு வாங்குறது இல்ல, நானா எடுத்துக்கிறேன். சரி, பொட்டு வைக்க. இது என்ன நெத்தியில பொட்டா? இது நெத்தியில என்ன வச்சிருக்க? என்ன அதுன்னு எனக்கே தெரியல. என்ன வச்சிருக்குன்னு உனக்கே தெரியலையா? சரி, பொட்டு வைக்காத சாமி எந்த ஒரு சாமி? என்ன சாமி இப்படி வேற? எங்க இதெல்லாம் சொந்த பந்தத்துக்குள்ள எங்களை மாட்டி வைக்காம எந்த சாமி யார் பொட்டு வைக்காம? சரி, இதை விட ஒரு வித்தியாசமா கேக்குறேன். என்னம்மா? ஐயோ, இங்க வா. இங்க வா சாமி. உங்களை காட்டி அங்கதான் எனக்கு முக்கியம். அந்த புள்ள எதுக்கா கூப்பிடுது? பொம்பளை புள்ள மாட்டுறது கூப்பிடுது. ஏயா, மாட்டை கூப்பிட்டா உடனே போய் மாட்டி விட்டுறதா? ஐயோ, அப்பயே இல்ல. என் கேள்விக்கு பதில் சொல்ல. கேள்வி நீ சின்ன பையன், உனக்கு மாட்ட தெரியாது. நான் போயிட்டு ஏண்டா சாக்கெட்டு மாட்டுறது இப்படி அலையிறீங்களா? என்னடா அது தெரியாதுடா. இன்னைக்கு என்ன கிழமைடா? இன்னைக்கு சனிக்கிழமை. அப்ப நான் தான் இன்னைக்கு மாட்டுறது. இது என்னடா சட்டை மாட்டுறதுக்கு சனிக்கிழமை எல்லாம் ஒரு காரணமாடா? நீங்க இருங்க, நான் போய் மாட்டு வரேன். நீ போ. அக்கே வர்றா பாரு. இவன் யாருங்க? இவன் யாருன்னு எங்க அண்ணே இளைய. இங்க வாடா. இவன் 2 பேரும் அண்ணன் தம்பி. இருக்கிறது ஒரு வயல். சரியா? 2 பேரும் வயல் மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வயல்ல இருந்து இந்த வயலுக்கு தண்ணி வரணும். ஏய், பொம்பளை பிள்ளைக்கு சாக்கெட்டு மாட்டுறது ஒரு வேலையாடா? ஐயா, எத்தனை தொழிலை பார்க்கலாம். அந்த வேலையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் கிடைக்கிறது பெரிய புண்ணியம்.
நான் தான் கேட்டேன் ஃபர்ஸ்ட். நீனும் நானும் கேட்டுட்டு தெரிய வேண்டியத. பாண்டி நீ இருந்தா கேட்டுக்கடா. சாக்கெட்டு மாட்டுறதெல்லாம் ஒரு கொடுத்து வேலையா? இதெல்லாம் புண்ணியங்க கிடைக்கணுங்க. சரி யாரும் கிடைக்காதுல. சரி நீ போ. உன் அண்ணனை கூப்பிடு. அண்ணே கூப்பிடு. கூப்பிடுறாங்க. போன வந்தேன் வந்தேன். நாளைக்கு கூப்பிடுது, நீ கூப்பிடுது போ. எதுக்கு? நாளைக்கு போடுற. எத்தனை பேர் தான் மாட்டுவீங்க? ஏன்டா அந்த பிள்ளைக்கு வேற வேலை இல்லையா? ஏய் வாயா வெளியே வாயா. 7 கொக்கி இருக்கு. வாயா இங்க. அண்ணே நீ சாக்கெட் அண்ணே நீ வர்றத பார்த்தா சாக்கெட் மாற்ற சாக்கெட் கலகட்டுன மாதிரி தெரியும். ஏண்டா வெட்டி என்ன அறிவு கிட்ட நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? அதை விட்டு வந்த சாமியார நிக்க வச்சுப்புட்டு நீ சாக்கெட் மாட்ட போறேன்னு சொல்றியே. பொட்டு வைக்காத சாமி, போட்டா கழுவாத சாமி. என்ன சாமி போட்டா என்னென்ன கழுவாது? ஏய் போட்டா கழுவாது அன்னைக்கு நம்ம பண்ணோம்ல. ஏய் அன்னைக்கு பண்ணுனீங்களா? என்ன பண்ணி 2 பேரும்? ஏய் அதெல்லாம் போய் சாமி எடுத்துக்கிட்டு அவர் தெரியும். அசிங்கமா சரியா? டேய் அசிங்கமா சொல்லக்கூடாது. இல்ல நீங்க அதிகமா பேசுறது மாதிரி நாங்க அதிகமா பேச போறோம். அறிவு கிட்ட நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? அசிங்கமா சொல்லக்கூடாது. போட்டா கழுவ 2 பேரும் போட்டேங்கிற. எங்கடா போட்டிய 2 பேரும்? அது ஞாபகப்படுத்தாதீங்க. யார போட்டிய? இப்ப எதுக்கு கூப்பிடுது? அது கலட்டினதை மாட்ட சொல்லுது. ஏ மாட்டினா அப்புறம் கலட்ட கூடாதுயா. டேய் அவசரப்படக்கூடாதா லூசு சாமி தாங்கள் விடை கொடுங்க. எங்க போற? போய் மாட்டி. இவர் பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மை. இவர் போருக்கு போறாரு, விடை கொடுக்கலாம். ஐயோ கலட்டினா தான் போர் போட முடியும். ஐயா சாமி நீங்க விடை கொடுக்காம இருக்கிறது யாரோ இடையில விழுக போறேன். சரி இப்ப என்ன மாட்ட போற? இந்த ஒரு தரம் தான். இனி போய் மாட்டி விட்டு வந்துடணும். சரி சாமி. திருப்பி உள்ள போக கூடாது. என் கேள்விக்கு பதில் வரணும். அப்படியே தங்கள் வாக்கு சித்தையா. சீக்கிரம் வேமா மாட்டிட்டு வா. மாட்டியா இப்ப சொல்லுங்க. ஐயா இங்க வாங்க. போட்டா கழுவாத சாமி. ஆமா இருக்கு. என்ன சாமின்னு இருந்தா பல சாமி இருக்கு. இருக்கதான் செய்யுது. போட்டா கழுவாத சாமி இருக்கு. என்ன சாமின்னு கேட்டேன். அதான் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்றேன். அதான் கேட்கிறேன். போட்டா கழுவாத சாமி என்ன சாமி? ஐயா போட்டா கழுவாத சாமி தெரியாதா? என் அண்ணன் மாட்டி விட்டு மாட்டாடா. இது ஓட தெரியாம இருக்க. இப்ப ஒரு வீடு கட்டுறோம். அந்த புது வீட்டுக்குள்ள முதல்ல எதை கொண்டு விடுறோம்? இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீடு கிரக பிரசம் பண்ணணும்னா கோமாதாங்கிற பசுமாடு. அந்த பசுமாடு உள்ள போயிட்டு வந்தா புண்ணியம். புண்ணியம். அப்ப அந்த கோமாதாவை ஒரு சாமியா நினைக்கிறோம். பாரு அப்ப மாடு சாமி. ஆமா. ஓஹோ என்னோடதான் இருக்க. இது எப்படா பிடிச்சே? அதெல்லாம் புக்கு வாங்கி படிக்கணும் காசு போட்டு. இந்த புக்கு என்ன புக்குங்க? இது என்ன புக்கு? போட்டா கழுவாத புக்கு. ஓ போட்டா கழுவாத புக்குன்னு ஒரு புக்கு இருக்கோ. அப்ப சபாஸ். சரி அப்ப அத வந்து கோமாதா நம்ம குலமாதான்னு சொல்லி சாமி சொல்றோம். அது சாணி போடுதே. ஆமா. சாணி போட்டுட்டு கழுவுதா? தெரியாதுடா. கேட்டகோழி பதில் சொல்ல இழுச்சா பூவா இல்லையா? சிரிப்பு அப்படிங்கிறாரு. சரி சொல்லிவிட்டிய. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? ஆமா. 2 பேத்துக்கு ஒரு வயல். சரி. இப்ப இவர் வயல்ல இருந்து உன் வயலுக்கு தண்ணி வரணும். இவர் என்ன கேட்கிறாரு உங்ககிட்ட? அண்ணே ஏன் வயல்ல இருந்து உன் வயலுக்கு தண்ணி போகணும்னா நீ தூக்கிட்டு வந்து இந்த தூம்பு வழியா தண்ணி விட்டோம்னா போயிடும் அப்படின்னு அண்ணன் தம்பி சொல்லதுக்கு. அப்ப ஒரு என்ன கேட்கிறாரு? அண்ணே இது என்ன விழும் தூம்பு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. நீங்க அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி 2 பேரு பாத்துக்க மாட்டிக்க போறியா? என்கிட்ட நாங்க சும்மா போனா போடுவாது. நாங்க உங்களை காலில் நாங்க உங்களை தந்திக்க வந்தோம்னா சும்மா எதுவும் படிக்காம இல்ல எல்லாம் மாட்டிக்கிற போறோம். அவரை பேசி பார்க்க சொல்லுங்க என்கிட்ட. அப்படியா? அவர் சாமி சொல்றாரு. ஆனா கதையா இவர் என்ன கேட்கிறாரு அண்ணன் கிட்ட? அவன் தவறா பேசல. அவர் அண்ணன் இவர் கேட்கிறாரு இது என்ன விழுந்தும்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீ விழுந்தும்புனாரு. இப்ப எது விழுந்தும்பு? நீர் விழுந்தும்புடா. சரி 2 பேருமே செய்வோம். நீர் விழுகும் தூம்பு. அப்ப பாருங்க பிரிச்சுட்டோம்னா பொருள் கிடைக்கும். ஆமா சேர்த்தோம்னா கிடைக்காது. இவ்வளவு காரசன பர்வதம் பெருமை. கலை கண்ணனை பாப்பான் அவங்க அண்ணனை பாப்பான். அண்ணன்கிட்ட போய் மாட்டும் நாங்க கொடூரமானவங்க. ஆவணிக்கு பின்னால் ஆடி வரும் கண்ணா. ஆவணி பின்னாடி போய் ஆடி வரும். ஆடி பின்னாடி தான் சாமி ஆடி வரும். இல்ல ஆவணிக்கு பின்னாலதான் ஆடி வரும். போய் வந்துடுறா. நான் என்ன போய் பேசுறேன்? அப்புறம் ஆடி பின்னாடி தான் ஆவணி வரும். ஆவணி
ஆவணிக்கு பின்னால் தான் ஆடி வரும். அவர் என்ன ஆடி பின்னாடி ஆவணி வரும். ராணி பிள்ளைக்கு கொக்கி மாட்ட தெரியும். ஆவணிக்கு பின்னால ஆடி வருங்கிறேன், நீ வராதுன்னா விடுனே. ஆவணி பின்னாடி என்ன ஆடி வரும்? நீ விடுனே. ஆவணி பின்னாடி புரட்டாதியில வரும். கார்த்திகை ராஜா நீ சொல்லி ராஜா, ஆவணிக்கு பின்னால் ஆடி வருமா வராதா? அப்புறம் எங்க அண்ணன் சொல்லல, நான் பொய்யா சொல்ல போறாரு. எங்க அண்ணன் எது சொன்னாலும் சரியா இருக்கும், நான் கூட போய் சொல்லுவேன். அவர் எது சொன்னாலும் சரியா சொல்லுவாரு. அப்படியா? ஆமா, ஆடிக்கு முன்னால ஆவணி, அப்புறம் புரட்டாசி, அப்புறம் கார்த்திகை. இப்ப இங்க 2 பேரும் வாங்க. மகாபாரதத்துல கண்ணை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமா, மகாபாரதத்துல கண்ணை ஆமா ஆடு மேய்ச்சாரு. நான் தானே கஞ்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அன்னைக்கு. யாருக்கு? கண்ணனுக்கு. கண்ணனுக்கே கஞ்சி கொடுத்தியா? அப்புறம் கொண்டு போயிட்டு அவரு குழம்பு வைக்கல, ஊறுகாயும் கருவாடு வறுத்து கொண்டு போனேன். சரி இங்க வா. இப்ப நான் கேட்கறது சரியா சொல்லணும். ஊறுகாய் கொண்டு போனார் அவங்க அண்ணன். இப்ப கேட்க சரியா படி சொல்லணும். ஒரு எலுமிச்சம்பழம் உன் கையில இருக்கு. அப்படி அப்படி பாவனை நடிச்சு காமிக்கணும்ல. இப்ப இது உங்க கை, அதுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு. இருக்குல்ல, அந்த எலுமிச்சம்பழம் உங்களை கேக்குது. மஞ்சள் இருக்கேன், மனன்னு இருக்கிறேன், என்ன ஒரு பயலும் நக்கல. சரி, இப்ப அந்த பழத்தை எப்ப நக்கலாம்? மாட்டினியா? மாட்டினியா? இருக்க சாமி, இதுக்கு உங்களுக்கு நாங்க ஆப்பு வைப்போம், அதுக்கு பதில் வரணும். அப்படியா? ஆமா. எங்க என்ன ஆப்பு வைக்கிறீங்க? வைங்க. இதுக்கு பதில் சொல்லு. ஆப்பிள்லப்பா, ஆப்பிள்ல ஆண்டு வரல. அந்த ஆப்ப சொல்லல. அப்புறம் நல்ல நாடா போயிட்டு இருக்கு ஆப்பு. நீ தான் சொன்ன ஆப்புன்னு. ஐயோ, அந்த ஆப்பு இல்ல. சரி சொல்லுங்க. நாங்க சொல்ற ஆப்பு வேற. எப்படி? நீங்க பெண்ணை கட்டியா எலுமிச்சம்பழம் அவர் செஞ்சு காமி, அது மாதிரி செஞ்சு காமி. நீ வானே, எனக்கு சரிப்பட்டு வராது. அப்படி கை இருக்கா? இது உள்ள கை. இது மேல என்ன இருக்கு? எலுமிச்சம்பழம். என்ன பழம்? எலும்புச்சம்பழம். ஏய், அதுக்கு எலுமிச்சம்பழம்னு பேர் வந்துச்சு. எலி தின்னாம மிச்சம் வச்சுட்டு போனதுனால அதுக்கு எலும்புச்சம்பழம். பாருடா. ஓஹோ, எலி மிச்சம் வச்சிட்டு போனதுனால எலுமிச்சம்பழம். எல்லா பழத்தையும் திண்டு உரிச்சு இந்த பழத்தை கூட திங்க முடியல. திங்க முடியாது. அது எலி மிச்சம் வச்சிட்டு போனதுனால எலுமிச்சம்பழம் கையில இருக்கா? அந்த பழம் கேக்குது உங்களை. மஞ்சன்னு மனமனன்னு இருக்கிறேன், என்ன ஒரு வயலும் இப்ப நக்கல, என்ன எப்ப நக்குவாங்க? அத நக்கும் போது ஊரோட நக்குவாங்க. அந்த சொல்லிட்டாரு. ஆமா, வாடி வறண்டு போய் இருக்கையில போய் கிடக்கும் போதே அதை நக்குறது. அதனாலதான் அதுக்கு ராஜகனின்னு பேர் வச்சான். இல்லையா? ரொம்ப சந்தோஷம், சிறப்பு. காலம் கூட இருக்கிறது. நீங்க யாரு சாமி? உலகம் சுற்று வாலிபன். எம்ஜிஆரா? எம்ஜிஆராவா? உலகம் என்பது 14. அதையெல்லாம் சுற்றக்கூடிய நரைதிரை மூப்புப்பிடி சாக்கால நாரத மகர்ஷின்னு சொல்லுவாங்க. ஐயா, நீங்க நாரத மகர்ஷி இப்ப என்ன விஷயம் வந்தீங்க? இங்க அற்புதமான சத்தம் கேட்டதே. அற்புதமான சத்தம் கேட்டதால நீங்க வந்தீங்க. ஆமா, சத்தம் வந்தது, சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. நாரதர்னா அந்த 4-5 பொம்பளைட்ட போனவர் தானே நீங்க? 4-5 பொம்பளைட்ட போனவர். ஆமா, உண்மைதானே. நீங்க எல்லா பொம்பளைகளும் இந்த ஊர்வசிட்ட போனீங்கல்ல, அந்த பொம்பளை மட்டும் தலுக்கு போகுது. அந்த கதையை கேக்குறீங்களா? ஆமாங்க. அந்த ஊர்வசி பாக்கியராசோட நடிச்சதானே? யாரு கூட? பாக்கியராசோட. யோ, ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி. இது எங்க கணக்கு. உங்க கணக்கு என்ன தெரியுமா? பிரகதீஸ்வரி, ஜெயப்பிரியா, ராணி, இதெல்லாம் உங்க கணக்கு. அப்படித்தானே? இப்ப உள்ள இருக்க பிள்ளைய யார் வச்சிருக்கிறது? இந்த 3 பிள்ளைய எங்களுக்கு உசுரே. ஏண்டா அடுத்த முன்னாடி உங்களுக்கு உயிராடா? ஐயோ, அப்படி சொல்லுங்க. அதான் பார்த்தேன். ஆமா, இத போட்டுட்டீங்களா? போட்டிருக்கோம். எத்தனை தடவை போட்டிருக்கீங்க? ஒரு 150 போட்டிருப்பான். 150 போட்டியாரா? போடணும். காத்தியிலே அதே போட்டிருக்கேன். இந்த புள்ளைய 150 போட்டிருக்கீங்க. ஜெயப்பிரியா எத்தனை தடவை போட்டிருக்கீங்க? 230 போட்டிருக்கேன். ஆடாடா, இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சரி, அந்த போட்ட புள்ளைய நீ கூட்டிட்டு வாங்க, நான் ஒரு போடு போட்டுக்கிறேன். பொய் சொல்றீங்க. என்னது? இவ்வளவு நாளா இன்னும் போடவே இல்லையா? பொய் அந்த பிள்ளை சொல்லுச்சுல. நீங்க சொல்ல நான் போடலன்னு. சரி, புள்ளைய கூட்டிட்டு வாங்க. காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. அழகு, நீங்க 2 பேரும் சிரிக்க வைக்கும் சிந்தனையாளர்கள். அம்மா, நாம் சிந்திக்க வைக்கும் சிந்தனையாளன். உண்மை. சிறப்பு. சிரிப்பும் சிந்தனையும் சேர்ந்தால் அதுதான் ஒரு சிறப்பு. இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சந்தோஷம். சந்திச்சதுல உள்ள இருக்க புள்ளைய பார்க்கலாமே. இந்த வேலைதான் உருப்படியா பாக்குறாப்புல. இந்த பையன் யாரு? இவங்க தான் இந்த பையனோட ஓனர்.
இப்ப இந்த கம்பெனிக்கு அவர் ஓனர். ஒரு ஓனரை ஒப்படைச்சிட்டு ஒதுங்கிடுவாரு. இவருக்கு எவ்வளவு காசு? இவருக்கு 300 ரூபாய் படிக்காசு. ஓ படிக்காது 300 ரூபா, செலவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து விட்டுருவோம். ஓ மொத்தம் 800 ரூபாய் காசு கொடுத்துடுவீங்க. ஆமா, அவர் எங்கே போனா எங்க கடைக்கு போச்சோன்னா போய் அங்கே தங்கிக்குவார். அப்படியா? சரி புள்ளைய 300 ரூபா கட்டாது, சேர்த்து கொடுங்க. வேற ஏதாவது சொல்ல போறேன்னு ரேட் குடிவா. ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல போறேங்க, ரேட்டு கம்மியா இருக்கா? ஓகே 300 ரூபா நீ சேர்த்து வாங்கிக்க. நீ விட்டுட்டு இங்கே மானே மயிலே மானே மகிழே மரகத குயிலே தேனே நான் பாடும் பெண்மாங்கே காதில் கேட்டாய் என் வாழ்வே மாலையிலே நீ மலை பாட்டில் ஒரு பாட்டு கேட்கிறா மனம் தடுமாற மாட்டேன் உன்னாக நின்றால் உடகு மலை பாட்டில் ஒரு பாட்டு கேட்குதா என்ன தனியா ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? முகரக்கட்டைய பாரு. நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். என்ன சொல்றீங்க? நாரதர் வந்திருக்கிறார். 2 புருஷங்களும் ஆசீர்வாதம் வாங்குனீங்களா இல்லையா? வாங்கிட்டோமா, உன்னை கூப்பிட்டாரு. நீங்க நம்பர் 1 அவர் நம்பர் 2 சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? சரி, எனக்கு ஒரு 3 பேர் தேவைப்படுறாப்ல. ஆமா, சொல்லிருங்க அதையும். இந்த 3 பேரும் சேர்த்துக்கிடுவான். ஓகே, கூப்பிடுங்க அவங்கள. அவரா வந்துருவார். ஏங்க ஐயா 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 ஐயா, இவரை 3ஆவதா நான் சேர்த்துக்கட்டுமா? அவர் ஊரு கூடு சுத்துவாரு. இவரை நான் வச்சுக்கட்டுமா? சாமி இத கழட்டி வச்சுட்டு போங்க. சாமி அது சிரமமா இருக்கு ஐயா. சாமி ஐயா இத கழட்டி வச்சுட்டு போங்க. இது இடத்துல இருக்கா? நான் ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கட்டுமா? அவர் மடியில ஏறி உட்காந்து. ஐயோ, நீ கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. இது சாமி அதுல வேகத்தோட மாதிரி அத முதுகுல கூட தொங்க போட்டுக்குவாரியா? உனக்கு என்ன பிரச்சனை? ஆறு சாமி யாருது? அவர் முத்தம் கொடுக்க வந்ததுங்க பாத்தீங்களா? அத கொடுத்துட்டாரு. பெம்மச்சாரி பெம்மச்சாரி பறிச்சு விழலாம். அச்ச மன மன மன
உங்களுக்கு இந்த எச்சி புத்தி கேட்கிறேன். ஏன் இந்த லொப்ப புத்தி? நான் கூட என்ன மனுஷியா? அட என்ன பெரிய ஊர்வசி. ஊர்வசி இந்த மனுஷன் கிட்ட. இறக்கி விடு சும்மாவே சாமி. என்ன ஏதோ சத்தம் கேக்குது? ஒண்ணு இல்ல, அவர் பாவாடை தூக்குனாரு, வேற ஒண்ணு. ஐயோ கல்ல சாமி மேல வந்து போக மாட்டார அப்புறம் தங்கி கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. என்னங்க நான் சாமி? உண்மையிலே சொல்றேன், நானும் தேவலோகத்துல பல மங்கைகளை பார்த்தேன். எல்லா மங்கையும் அவங்களுக்குலாம் அப்படி இல்ல சாமி. ஆஹா, எப்படி ஆட்டம்? மதுரையில தடாதகை பிராட்டிக்கு 3 இருந்துச்சு. ஆண்டாள சொல்றாரு அவரு. அவங்களுக்கு 3 இருந்துச்சு. என்ன சாமி ஆச்சரியமா இருக்கு? ஆமாய்யா. அதுக்கு பேர் என்னன்னு கேளுங்களே. பேர் என்னது? எதுக்கு? அதுக்கு என்ன பேர்? இந்த 3க்கு பேரு 3 இருந்துச்சியா? அது எவனான இருக்கு சாமி? இங்க வா. இங்க ஒண்ணு இருந்துச்சா? இங்க ஒண்ணு இருந்துச்சா? இங்க ஒண்ணு இருந்துச்சு. 3 இருந்துச்சா? கட்டவன் அவன் பார்த்தா ஒண்ணு மறைந்தது, ஒண்ணு ஒளிஞ்சு வச்சு. இப்ப இதுக்கு இது மறையணும்னா என்ன படம் கையோட எடுத்துட்டு போறீங்களா? நமக்கு அந்த வேலை இல்ல. 2 சரி, அதான் கேட்டேன். இந்த 2 வேலை உன்னை 150 தரம் போட்டாங்கிறாங்களே, உண்மையா? உண்மைதான் சாமி. 150 பேர் 150 ட்ரிப் போட்டும் பிரயோஜனம் இல்லையே. அதுல 2-3 ட்ரிப் நின்று வச்சேன். அதுக்கு என்ன நிக்கத்தானே வேணாம். ஐயா மருதமணி, நீ பரவாயில்ல ஐயா. அந்த புள்ள பிரயோஜனம் இல்ல, போட்டு பிரயோஜனம் இல்ல. சந்தோஷமா? நீங்க ஒரு ட்ரிப்பாவது போடுவீங்கன்னு பாக்குறேன், வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. நான் என்ன பண்ண? ஐயோ நான் 2 நாளைக்கு ரூம்ல இருக்க மயிரை புடுங்கின போடா என்ன வள்ளிய கூட்டிட்டு வாய்யா. சாமி, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னம்மா? குடிப்பீங்களா? நல்ல உன் ஆசை என்ன சொல்லு. நீங்க குடுக்கணும். நான் தர்றேம்மா. சாமி குடுக்கு தானே வந்திருக்காரு. என்ன வேணாலும் கேளுமா. கேளு. கட்டி பிடிக்காதா? சாமி நிக்கிறாரா இல்லையா? சாமி, அத கட்டினேன், சரி, ஒண்ணும் இல்ல. இத கட்டினேன், இருக்கும்னு பரிதாபம் இல்ல. இல்ல, சரி. அதனால வந்தது வந்துட்டீங்க. சாமியை கூப்பிடு. இல்ல அப்போட வெண்ண வந்தது வந்துட்டீங்க. ஒரு புள்ளைய கொடுத்துட்டு போங்க, உங்க பேரை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கேன் உனக்கு அமுல் பை மாதிரி போடாங்கிட்டு வெளியிலேயே படுத்து கிடக்கிறவனும் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறவனும். ஏற்கனவே 60 பிள்ளை பெத்துட்டா. நீ புள்ள தருவ அந்த பிள்ளைக்கு. அம்மா நீ குடிப்பியா? நீ குடிப்பியா? நான் தான் கொடுப்பேன். சரி, இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து 2 பேர் உருவத்துல ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைப்பீங்க? கார்த்தி மருதமணி. ஓ கார்த்திக். ஆமாய்யா, அந்த இருக்குதியா? கார்த்திக் மருதமணி. சந்தோஷம். உங்களுக்கு வெளியே பார்க்கணுமே. அவருக்கு புள்ள பிறந்துச்சுன்னா எப்படி வைப்பீங்க பேரு? யாரு? கலை மருதமணி. ஆஹா, கார்த்திக் கண்ணன் மணி. அவர் தாங்க பொம்பளை புள்ள கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் பெத்து அவருக்கு கொடுக்கலாமான்னு ரொம்ப பாக்குறேன். சந்தோஷம். அந்த உள்ள இருக்க கூட்டு வரேன். குட்டி வரியல, எங்களுக்கு அதானே வேலை, தொழிலே அதானே. கையோட கூட்டிட்டு வாங்க. கூட்டியாந்து விடுறதானே வேலையே. பயப்படுறாரு அவரு. இல்லடா, இங்கே சொல்லி கொடுக்கணும் தங்க. என்னே சொல்லிக்கணும், ஒன்னே சொல்லடா. ஒன்னே சொல்லடா, ஒன்னே போய் சொல்றடா என் தங்கத்தை. ஓவரா பேசினா நான் சாமியாரை கரெக்ட் பண்ணிட்டு போயிருவேன். நீ கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துரு பொழுது ஒழுங்கா வீட்டுக்கு. ஆமா, அது போல எங்க சுத்தி வீட்டுக்கு வந்துடுறேன். சுத்தி வீட்டுக்கு வந்தா தெரியுது. அலையறதுல எங்க அசிங்கமா பேசுறாங்க. கண்ணி கடை கண்ணி நீயும் பார்த்தால் போதும். கடை கண்ணி காதல் கோடும் போடுவே நானும் கொண்டு வீடும் உன்னை மூடும் நிலவனே கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகே தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல்தானே பிரம்ம கூட ஒரு கண்ணதாசன் உன்னை கிடைத்ததானே உன் பேரை சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் உயிரே கரைய ஆசைதான் ஆசைதான் உன்னை ஆசைதான்
பிடிக்கிறேன் என்னவே கட்டி பிடிக்கிறேன் நான் வென்று காதலில் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உண்மை ஆசைதான் உன்னோல் சேர ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உனக்குள் உரைய ஆசைதான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்று ஒன்று ஒன்றாயானும் ஆசைதான் ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் ஆசைதான். நீ மேல வந்துட்டா இங்கிட்டு பேசிக்கிட்டு எப்ப கீழே உட்காந்த நீ கொல்ல பாத்துட்ட இப்ப கொஞ்ச நேரத்துல கொலைக்கேஸ்ல உள்ள கொண்டு நடந்து கூட்டி அந்த எதுக்கு நீ கீழே உட்காந்த ஏன் கீழே உட்காந்த அந்த புள்ள தூக்கி கீழே ஓடுச்சு செல்லாம் ரொம்ப வீக்கா இருக்க செல்லாம் நீ நெஞ்ச தட்டி பாரு அந்த பிள்ளை இருக்கா தட்ட வேணாம்ன்ற தட்ட வேணாம் என்ன பொக்கு பொக்குன்னு கேக்குது உள்ள பொக்கு இங்க பாருவே எலும்பு சவுண்ட் தாமா ஏங்க உனக்கு நல்லா கேட்குமாடா தட்டா ஏய் ஏய் தண்ணி லேடி தேவையில்லடா டேய் மதமணி டேய் செல்லாம் தேவையில்ல ஆணில கோர்த்தா நம்ம மாட்டிரே இங்க வா இங்க வா முகரைய பாரு முகரைய அண்ணன் தானே நீங்க வெக்கமா இல்ல உனக்கு தங்கச்சிக்கிட்ட என்ன பேசுற நீ தள்ளுவே ஒரு நாளைக்கு அது இப்படியே புடிச்சு அப்படியே தூக்கி போட்டுருவேன் பாவம் போனா போது எலும்பு கொடு தங்கச்சி இப்படி பேசக்கூடாது என்ன விஷயமா கூப்பிட்டு இல்லடா நீ நெஞ்சில தட்டி பாக்குறவன் நானும் தான் ஓங்கி தட்டினா நின்று போயிடும் சொல்லு எது கூப்பிட்ட எது கூப்பிட்ட அப்படியே ஒரு வீரமான வச்சு அப்படி தட்டி பேசினா தான் அது ஒரு வீரம் கிடைக்கும் உண்மையிலேயே அதெல்லாம் உண்மையாவே பொம்பளை விளக்க பார்த்து அடிச்சாலும் உனக்கு ரோசம் வராதானே துப்பா விளக்க மாட்டி அடிச்சாதான் எனக்கு ஒரு சோறு சேர்த்து இருக்கு எனக்கு என்ன பழக்கமா ஏன் கூப்பிட்டீங்க சாமியை பிடிச்சிருக்கு யாருக்கு சாமி வந்துருக்கா யாருக்கா சாமி சாமி இங்க வந்திருக்காங்களா சாமி இடையே எனக்கு வந்திருக்கு என்ன சாமி இறங்குச்சு வெள்ளச்சாமி ஐயோ வெள்ளச்சாமி எல்லாம் வெள்ளையமா வருமேன்னு வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் இது வெள்ளச்சாமி அது வெள்ளையமா ரெண்டு ஆடுனா நல்லா இருக்கும் தலையை விரிச்சு போட்டு ரெண்டு ஆடு டிக்கெட் டேய் இதுக்கு ரெண்டு பேரும் ஆடுனா நல்லா இருக்கும் சொன்னேன் சுவாமி யாரும் இங்க வந்தார்களா சாமி நாரதர் மகரிஷி வந்திருக்கா வடகிட்டே சுவாமி வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால் மலர் போன்ற வடிவென்ற என்னருவிலே பயப்பாத மனமென்று உன்னிலே மலர் போன்ற வடிவென்ற என்னருவிலே பயப்பாத மனமென்று உன்னிலே உண்டகை புரிந்து வந்தது நீ அழகான உனக்கென்று எங்களின் ஜெகவாய் வர வேண்டும் வாழ்வில் தேவி குடிகொண்ட இம்மாதமே ராணி குமியாத தேவி குடிகொண்ட இம்மாதமே ராஜாதி ராஜாவை உன் சொந்தமே அழகிய குணசீலா அழகிய குணவாள உன்னுள்ளே இசை ஒழிக்கும் பாருங்கள் சுவாமி நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு நல்லா சிகுங்கள் சுவாமி அழகான ஒரு வரவேற்பு. செல்லாம் கோவப்படாத பிரதமனே, மகாபாரதத்துல இந்த கண்ணை பலராமங்கிற அண்ணனை குனிய வச்சு என்னது ஆமையா கதை உண்மையான கதை. இந்த பலராமங்கிற ஒரு அண்ணன் அந்த அண்ணனை குனிய வச்சு கண்ணை மேலே ஏறி வெண்ணெயை எடுத்து எடுத்து திம்பாராம்.
இந்த புள்ளைய குனிய வச்சு நீ மேலே ஏறி என்ன எடுக்க போற? ஒன்னும் எடுக்கல சாமி, அவருக்கே எட்டலைன்னு ரொம்ப சிரமப்படுறாப்புல. நீங்க வேற சாமிகிட்ட கேட்கணும். இல்ல கேளுங்க, நம்ம சாமி தான் எது வந்தாலும் என்ன இருக்காது. எல்லாரும் சொன்னாங்க நாரதர் மகரிஷி தான் எல்லா கேட்டாலும் கிடைக்கும்டாங்க. ஆமா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. எனக்கு புள்ளையே கொடுக்குறேன்னு இருக்காரு, உனக்கு என்ன தரமாட்டாரா? கேளியா என்ன வேணும்? இல்ல கிடைக்காது வருதப்பா. மச்சான் கேளுங்க மச்சான். வரும்போது மதுரையில கேட்டேன், கிடைக்கல. மதுரையில கிடைக்கலையா? கிடைக்கல. அப்படியே பார்த்திபனூர் வந்தேன், அங்கேயும் கிடைக்கல. அங்கேயும் கிடைக்கலையா? மானாமதுரை வந்தேன், அங்கேயும் கிடைக்கல. இப்ப கேளியா? என்ன கேளியா? கேளுங்க மச்சான். சிவகங்கையில கேட்டேன், அங்கேயும் கிடைக்கல. சென்னையில கேட்டீங்களா? அப்படி என்ன கேட்க போறேனே தெரியாம அங்க கேளு, கிடைக்கும். அங்க எல்லாம் கிடைக்காதது இவர்ட்ட எப்படி எது கிடைக்கும்? வந்தாலும் வீட்டுல கிடைக்கும்னு ரெண்டு பேரும் சொல்றப்போ அங்கெல்லாம் கேட்டியா? சாமிகிட்ட கேட்டியா? அங்க என்னது கட்டையா? கிடைக்கும்ன்றாரு. கட்டையா? கட்டையும் கொட்டையும் காட்டுறாரு. அந்த கட்டையும் தர்றாரு, கொட்டையும் தர்றாரா? என்ன வேணும் கேளு. இது கொடுத்துருவீங்க. அப்புறம் நான் கேட்கறது கிடைக்காது. நீங்க கேளுங்க மச்சான். கிடைக்காது போங்கறல்ல. மச்சான் நீங்க கேளுங்க மச்சான். கிடைக்காது போங்கறல்ல. நீங்க கேளுங்க மச்சான். டேய், என்னை வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணல. அப்படி போய் பண்ணணும். பயந்துட்டார். உங்களை போய் கேளுங்க மச்சான். கணேஷ் போயில இருக்குமா? கேரு. டேய், இது வா, போயிட்டு வா. கடவுள் நினைத்தான், மன நாள் கொடுத்தான்.